பார்க்கடலை கடைந்தவர்கள் எல்லாம் ஆளுக்கொரு பொருளை எடுத்துக் கொள்கின்றனர். அப்படி அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை மகாவிஷ்ணு ஆட்கொண்டு அவரை மனம் புரிந்து மகாலட்சுமி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணுவாக அருள்பாலிக்கின்றார். கௌதுவமணியைத்தான் தன் மார்பில் அணிந்திருக்கின்றார். இப்படி அலைக்கடலிலிருந்து தோன்றியதால் மகாலட்சுமிக்கு அலைமகள் என பெயரும் வந்தது. மகாலட்சுமியின் சிறப்புகள்: மகிஷாசுரனை வதம் செய்ய 3 தேவியர்களும் இணைந்து துர்க்கையாக மாறி 9 நாட்கள் கடும் தவம் செய்த காலத்தை தான் நவராத்திரி என வழிபடுகின்றோம். மலைமகள் எனப்படும் பார்வதி தேவி, அலைமகள் எனும் மகாலட்சுமி, கலைமகள் எனும் சரஸ்வதி தேவி ஆகிய மூவரும் சேர்ந்த உருவம்தான் துர்க்கையம்மன். இப்படி நவராத்திரியின் 4, 5, 6 ஆகிய நாட்களில் மகாலட்சுமி வழிபடப்படுகின்றார்கள். மகாலட்சுமியின் தோற்றம்: லக்ஷ்மி தேவி பொதுவாக தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் அல்லது நிற்கும் நிலையில் 4 கைகளுடன் தங்க நிற மேனியுடன் காட்சி தருகிறார்கள். மேலும் கையிலிருந்து தங்க நாணயங்கள் பொழிவது போலவும் காட்சி தருகிறார்கள். இது பக்தர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் வாரி வழங்கும் அவரது தன்மையை குறிக்கின்றது. வாகனம்: ஆந்தை மகாலட்சுமியின் வாகனமாக கருதப்படுகின்றது. இது இருளில் கூட அறிவை பெறும் திறனையும் ஞானத்தையும் குறிக்கின்றது. மேலும் லக்ஷ்மி தேவி 8 முக்கிய வடிவங்களில் வணங்கப்படுகிறார். அவை செல்வத்தின் வெவ்வேறு ஆதாரங்களையும் குறிக்கின்றது. அஷ்டலக்ஷ்மியுடைய வடிவங்கள்: ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகும். இப்பொழுது அஷ்டலக்ஷ்மிகளுடைய தனித்தன்மையை பற்றி விரிவாக பார்க்கலாம். நம் வாழ்க்கையில் தேவையான எல்லா விதமான வளங்களையும் வழங்கக்கூடிய திருமகளை 8 வித செல்வங்களுக்கு அதிபதியாக 8 தெய்வீக வடிவங்களில் வழிபடக்கூடிய அமைப்பு அஷ்டலக்ஷ்மி என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பெற வேண்டிய வளங்களாக உடல் நலம், குழந்தைகள், வேலைவாய்ப்பு, பணம், செழிப்பு, தைரியம், பொறுமை மற்றும் அறிவு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றது. இந்த வளங்களுக்கு அதிபதிகளாக ஆதிலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மி ஆகிய திருமகளின் 8 வடிவங்கள் அஷ்டலக்ஷ்மி என்று போற்றப்படுகின்றது.